சுயதொழில் முனைவோர்களை ஊக்குவிக்கும் விதமாக கோவையில் கைவினைப் பொருட்கள் கைத்தறி ஆடைகளின் கண்காட்சி துவங்கப்பட்டது. நாட்டின் கைவினை மரபுகளை பாதுகாக்கும் விதமாகவும் ஊக்குவிக்கும் விதமாகவும் ஆண்டுதோறும் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் கண்காட்சி நடத்தப்பட்டு வருகிறது. அதேபோல இந்த ஆண்டு கோவை அவிநாசி சாலையில் உள்ள தனியார் மண்டப வளாகத்தில் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சார்பில் கிராஃப்ட் பஜார் 2025 எனும் பாரம்பரிய கைவினைப் பொருட்கள் கண்காட்சி துவங்கியது. இதில் நாட்டின் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் கலை, கைவினை மற்றும் கைத்தறி ஜவுளி வகை பொருட்கள் என்று ஒரே கூரையின் கீழ் கிடைக்கும் வகையில் அரங்கம் அமைத்து தங்களது பொருட்களை காட்சிப்படுத்தியுள்ளனர். ஜூலை 17 முதல் வரும் ஜூலை 22ஆம் தேதி வரை என்று 6 நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் பொதுமக்கள் இலவசமாக கண்டு களித்து கைவினை கலைஞர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர் தெரிவித்துள்ளார். எல்லாருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் உங்களை எல்லாம் வரவேற்கிறோம். எங்களோட கிராஃப்ட் பஜார் 2025 எங்களோட ஆர்கனைசேஷன் கிராஃப்ட் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு 1988 இருந்து இயங்கிட்டு இருக்காங்க. பஜார் ஆல்மோஸ்ட் அந்த டைம்ல இருந்தே, அந்த காலத்துல இன்னமும் கஷ்டம், எல்லாரோடைய ஆர்டிசன்ஸோட போய் மீட் பண்ணி அவங்களோட கான்டாக்ட்லாம் வாங்கி அவங்க இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வாங்க, நம்பிட்டு வாங்கன்னு சொல்லி நம்பிக்கை கொடுத்து கொண்டு வரது அப்போல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது வருஷமா வளர்ந்து நாங்க நாட் ஓன்லி ஆர் வி கெட்டிங் ஆர்டிசன்ஸ் டைரக்ட்லி, அவங்களோட சேர்ந்தும் வேலை பண்றோம். லைக் இந்த தடவை லம்பாடி கிளஸ்டரோட ஆந்திரால இருந்து மங்கள்கிரி சாரி வாங்கி அவங்களோட ஆர்டிசன்ஸோட ஒர்க் பண்ணி ஹேண்ட் ஒர்க் பண்ணி இப்ப நான் கட்டியிருக்கிற சாரி, அந்த ஒர்க், அவ போட்டிருக்கிற பிளவுஸ் எல்லாமே அந்த மாதிரி நாங்க அவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கோம். அது தவிர சாஃப்ட் ஸ்டோன் கல்ச்சட்டி அவரும் எங்களோட பல வருஷமா ஒர்க் பண்ணவர் அவர் இருக்காரு. கட்ச்ல இருந்து அந்த மாதிரி கேரளால இருந்து பல ஆல் அக்ராஸ் இந்தியால இருந்து ஆர்டிசன்ஸ் வந்திருக்காங்க. அண்ட் இங்க வந்தா என்ன சிறப்புனா, நீங்க டைரக்டா அந்த ஆர்டிசன்ஸை மீட் பண்ணலாம். அவங்க கையாலேயே செஞ்ச பொருளை வாங்குற வாய்ப்பும் கிடைக்கும். அவங்களோட பேசலாம், அவங்க என்னெல்லாம் கஷ்டப்படுறாங்க தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் இந்த பஜார்னால உருவாகுது. இவங்க மிஸ்ஸஸ் லக்ஷ்மி ராமச்சந்திரன், மிஸ்ஸஸ் சுஜினி பாலு பல வருஷமா இந்த பஜாருக்கு சரண்யா ராம்குமார் அவங்க இல்லை இன்னைக்கு, பட் எல்லாரும் அவங்க சேர்ந்து போட்ட எஃபர்ட்ல வர்றதுதான் இந்த பஜார் வருஷமா. ஸோ அவங்கக்கிட்ட ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேளுங்க. 20 வருஷத்துக்கு முன்னால நாங்க வெறும் 20 ஸ்டாலோட ஆரம்பிச்சு இன்னைக்கு 104 ஸ்டால்ல முடிச்சிருக்கிறோம். கோவிடுக்கு முன்னால 120 கூட வச்சிருந்தோம், இப்போ கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். இன்னொன்னு என்ன, இந்த பஜாருக்கு ஒரு இதுன்னா, நாங்க கைவிட்டு செலவு பண்றோம். ரொம்ப மினிமம் சார்ஜ் தான் ஆர்டிசன் கிட்ட எடுக்கிறோம். அதனால உங்களுக்கு பொருட்களும் விலை ரீசனபிளா கிடைக்கும். அவங்க அதிகமா ப்ராஃபிட் இது வைக்கிறது இல்லை, அவங்க டேர்ன் ஓவர் தான் பாக்குறாங்க. இந்த வருஷம் புதுசு கச்சில் இருந்து தயாபான் சூஃபி எம்ப்ராய்டரி, பட்டோலா பாத்தன்கோட் அண்ட் ராஜ்கோட் பட்டோலா, அப்புறம் டங்கேல் சாரி கச்சில் இருந்து. தென் வி ஆல்சோ ஹேவ் சந்தேரி ரெகுலரா வர காஷ்மீர்ல இருந்து எம்ப்ராய்டரி. இது ரொம்ப ஃபைன் எம்ப்ராய்டரி, மித்த எக்ஸிபிஷன்ஸ்ல கிடைக்கிற மாதிரி இல்லை. நாங்க ஒருத்தரையா செலக்ட் பண்ணி பண்றோம். அதனால உங்களுக்கு த பெஸ்ட் நேஷனல் அவார்டீஸ் இப்படிதான் கொண்டு வரோம். இப்போ இந்த பட்டோலா, அவரு பத்தான்கோட் பட்டோலா இஸ் அ நேஷனல் அவார்டி. அதே மாதிரி சூஃப் எம்ப்ராய்டரி அவங்களும் நேஷனல் அவார்டி. இந்த மாதிரி நாங்க தொழாவி கோயம்புத்தூர் மக்களுக்கு பெஸ்டானதை கொண்டு வர்றோம். ஆனா நான் இது மனசறிஞ்சு சொல்றேன், இப்போ மக்களுக்கு கிராஃப்ட்ஸ் கவுன்சில்னா ஒண்ணு நம்பிக்கை, அவங்க நல்லதா கொண்டு வர்றாங்கன்னு எல்லாரும் வெயிட் பண்ணி இந்த பஜார்ல ஷாப் பண்றாங்க. உங்களுக்கு ஆந்திர பிரதேஷ்ல இருந்து மங்களகிரி இருக்கு, தெலங்கானால இருந்து இக்கத் இருக்கு, காஷ்மீர்ல இருந்து காஷ்மீரி ஒர்க், குஜராத்ல இருந்து பாந்தினி இருக்கு, சூஃப் எம்ப்ராய்டரி, அப்புறம் பாத்தன்கோட் பட்டோலா, டங்கேல், அப்புறம் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து கலம்காரி கை பண்றது, அப்புறம் யூ ஹாவ் ஷிபோரி, தென் பாக் பிரிண்ட், அது ஒரு விதமான பிரிண்ட், வெஜிடபிள் டைஸ் நேச்சுரல் டைஸோட. தென் பெரிய ஷட்டில் வீவ்ஸ்ல ஒருத்தர் போரியா பஸ்தான்னு உங்களுக்கு பேக்ஸ் இதெல்லாம் பண்ணி இருக்கிறாங்க. நிசாம் ஹேண்ட்லூம்ஸ்ல பெரிய ஷட்டில் வீவ்ஸோட பெட் ஸ்ப்ரெட்ஸ் எல்லாம் இருக்கு. கான்வென்ட் எம்ப்ராய்டரி இருக்கு நம்ம தமிழ்நாடு, சாஃப்ட் ஸ்டோன் ப்ராடக்ட்ஸ், லம்பாடி எம்ப்ராய்டரி. தென் திருவண்ணாமலையிலிருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவருக்கு ஆக்சுவலி நாங்க ஃப்ரீ ஸ்டால் கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு இந்த விஷுவலி எம்பேர்டு பிளைண்ட் பீப்புளுக்கு ஃப்ரீ ஸ்டால்.
திருவண்ணாமலை இது அவர் ஓலையில ஜுவல்லரி பண்ணி இருக்காரு. இதெல்லாம் கொஞ்சம் இந்த வாட்டி வித்தியாசமானது. என்ன ஆகுதுன்னாங்க, இது பேட்ரனேஜ் வரலன்னா கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் இது இல்லாம போயிடும். ஏன்னா அவங்க குழந்தைங்க எல்லாம் இது செய்யறதுக்கு தயாரா இல்லை. வித்தாத்தானுங்க அவங்களுக்கு அதுல ஒரு ஈடுபாடு வரும். ஹாபியா பண்றது வேற, ஒரு ப்ரொஃபஷனா பண்ணணும்னா இது நிறைய பேரு சப்போர்ட் பண்ணணுங்க. அதனாலதான் கூப்பிட்டுட்டு வந்திருக்கோம். இவங்க திருவிழாக்கெல்லாம் போறாங்க, அவங்க இந்த மாதிரி நாங்க பார்த்ததே இல்லை, இப்படி பெரியவங்களோட எங்களை உட்கார வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு எந்த விதத்துலயும் கம்மி இல்லை. அதுதான் நீங்க எழுதுறதுல பெருசா எழுதணுங்க. சரிங்களா? அப்புறம் டெல்லின்னு இந்த கிளாஸ் பேங்கிள்ஸ் இருக்குங்க. இங்க அக்கா